உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் இந்த நாளையில் நம் நடுவில் துணிக்கட்டும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய கரங்களை பிடிச்சு உங்களுடைய மகிழ்ச்சியை மறுபடி ஒரு தெரியப்படுத்துங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதை பெற்றுக்கொள்வது அவங்களுக்கு தகுதியோ இல்லையோ, அவங்கள வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அவங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஒன்றும் இல்லை தான் எதையோ கொடுக்க என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். தலைப்பு முடியலை. நீங்கள் இந்த தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா இது பாதியில் நிற்கிறது போல இருக்கும். ஒன்றுமில்லை தான் எதையோ கொடுக்க, ஆனாலும் எதையோ கொடுக்க. அப்படி ஒரு ஹைஃபனோடு கூட நான் அதை நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுமில்லை தான். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் ஒன்றும் இருக்கிறதில்லை தான். நம்முடைய ஜீவியத்தில் பல சமயங்களில் நம்ம எதிர்பார்க்கிற எதுவும் நமக்கு கிடைக்கிறதில்லை தான். நடந்து போகிற பாதைகளில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் வருகிறதில்லை தான். போராடி போராடி தோற்று போனவர்களாய் நிற்கிற நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ ஒன்றை கொடுக்க என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ள ஒரு தெய்வமாய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்றும் இல்லைதான், உனக்கு ஒன்றும் இல்லைதான், ஒன்றும் இல்லைதான், ஒன்றுமில்லை தான், எல்லாம் முடிந்து போனது தான், வெளியே எழும்புவதற்கு வழி இல்லை தான், ஆனாலும் எதையோ கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எதையோ இன்னைக்கு கொடுத்து தான் அனுப்புவான். எதையோ ஒன்றை உனக்கு செய்ய உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 1994 நவம்பர் மாசத்துல ஊட்டி பகுதியில் ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு கீழே இறங்கி கொண்டு இருந்தோம். அது ராத்திரி, அது பைக்கில், அதாவது என்னுடைய கரங்களில் இருந்த அந்த பைக் வாய் இருந்திருந்தால் அழுதுருக்கும். அதாவது அதை நான் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது ஊழியத்துக்காக அந்த வாகனத்தை அப்படி தான் நாங்கள் டிரைவ் பண்ணோம். ராத்திரி பகலாக நேரம், அதாவது இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு இல்லை. அப்படி ஓடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த நவம்பர் மாதம் நாங்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டு இருந்தோம். ஒரு ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையில் கிடந்த ஒரு ஸ்திரீக்காக ஜெபிப்பதற்கு கடந்து போயிட்டு ஊட்டியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் மருத்துவர்களினால் கைவிடப்பட்டு இந்த அம்மா செத்து போகும் அப்படின்னு சொன்ன ஒரு அம்மா இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறது. அந்த ராத்திரி ஜெபிச்சு அந்த ஜெபத்தில், அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது நானும் என்னுடைய கசனும் நாங்கள் பைக்கில் கீழே வந்துட்டு இருந்தோம். வரும்போது அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது நான் எதிர்பாராத ஒரு சத்தம், நான் யோசிக்காத ஒரு சத்தம், நான் அதை கேட்டிராத ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன அப்படின்னா, எழுப்புதல் பாத்திரத்தை சிலரை நம்பி கொடுத்தேன், அதை அவர்கள் விற்று போட்டார்கள், சுமந்து செல்ல வருகிறாயா என்கிற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அதுக்கு கீழ்ப்படியாதவனாக கொஞ்ச தூரம் டிரைவ் பண்ணிட்டே வந்தேன். ஆனால் என்னால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே என்னால் டிரைவ் பண்ண முடியலை. அந்த வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு மண்டிட்டு, ஆண்டவரே நீர் பேசுகிறீர் உண்மைத்தான், நீர் என்னை கூப்பிடுகிறீர் உண்மைத்தான், எதையோ எனக்கு தர விரும்புகிறீர் உண்மைத்தான், இது எப்படி நான் சுமக்க போகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், இந்த பாத்திரத்தை உன்னை நம்பி நான் கொடுக்கிறேன், சுமந்து செல்லுவாயா என்று கேட்டப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் அதை என்னை நம்பி தருவீர், ஆனால் தகப்பனே விற்று போடாதவனாய் சுமப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டப்போ கர்த்தர் அந்த பாத்திரத்தினுடைய கரங்களிலே கொடுத்தார். அன்னைக்கு அந்த ஊழியம் மாற ஆரம்பித்தது. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அது வளர்ந்து நிற்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளையோ, தேவன் கொடுத்த ஸ்தானங்களையோ, தேவன் கொடுத்ததான தன்மைகளையோ இன்னைக்கு வரைக்கும் நான் விற்று போடவே இல்லை. பணத்துக்காக, பொருளுக்காக தேவன் எனக்கு கொடுத்ததான அந்த ஊழியத்தை, அந்த விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு வரைக்கும் நான் விற்று போடலை. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன்? இது 94ஆம் ஆண்டு நடந்தது. 25
25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில் முதல் ஆராதனைக்கு நான் கடந்து போய் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு இருந்தேன். வெளியே ரொம்ப நேரம் அந்த டேபிளில் உட்கார்ந்து அந்த சகோதரர்களோடு கூட பேசாமல் உட்கார்ந்து இருந்தேன். உள்ள ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ஏராளமான ஜனங்கள் வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த ஜனங்கள் அப்படி அந்த ஆராதனை போயிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். எழுந்து உள்ள போ என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்ட உடனே மெதுவாக நான் எழுந்து வேதத்தை எடுத்துட்டு நான் உள்ள போகிறேன் என்று அங்க இருந்தவர்களிடத்துல சொல்லிட்டு நடந்து வரும் பொழுது அதே சத்தம் திரும்ப கேட்க ஆரம்பித்தது. ஒரு இடி முழக்கத்தை போல என் தலைக்கு மேல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? மறுபடி ஒரு பாத்திரத்தை சபைக்குள் நான் வைக்க போகிறேன், மறுபடி ஒரு பாத்திரத்தை உன்னை நம்பி கொடுக்க போகிறேன், மறுபடி ஒரு பாத்திரத்தை சபைக்குள் நான் கொடுக்க போகிறேன், சுமப்பதற்கு ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்டு என்னை உள்ளே அனுப்பினார். அந்த சத்தம் என்ன என் தலைக்குள்ள என்னமோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தம் என்னுடைய வாழ்க்கையை புரட்ட ஆரம்பித்தது. அந்த சத்தம் எனக்குள்ள ஏதோ செய்ய ஆரம்பித்தது. தேவ பிரசன்னத்தில் போய் நின்று ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருந்தேன். என்ன கொடுக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ சொல்லுகிறவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவர் சத்தத்திலே பேசுகிற தேவன் என்கிறதை மறந்து விடாது இருக்கணும். கர்த்தர் பேச ஆரம்பிச்சுட்டா காரியம் தலைகீழ மாற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தேவனுடைய ஜனமே, எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை சொல்லி முதல் ஆராதனையை உருட்டி பரட்டி போட்ட என்னுடைய ஆண்டவர் இந்த ஆராதனையையும் தேவன் அப்படியே மாற்றுவார் என்று கர்த்தருக்குள்ள நான் விரும்புகிறேன், கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ கொடுக்க, ஒரு ஹைஃபனோடு கூட இந்த வார்த்தைக்குள் நான் பிரசங்கிக்க கடந்து செல்ல வேண்டும் என்று, அதற்குள் ஆழமாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். மறுபடி ஒரு வருஷம் நீங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு நீங்க சொல்லுவீங்களா? ஒன்றுமில்லை தான், உனக்குள் உனக்கு ஒன்றுமில்லை தான். அப்படி சொல்லுங்க, உனக்குள்ள உனக்கு ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ ஒன்றை கொடுக்க. அப்படியே நிறுத்திச்சு என்ன பார்க்கணும்? தேவன் கொடுக்க போகிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவன் தரப்போகிற பாத்திரம் எப்படி இருக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவன் என்ன செய்ய போகிறாருங்கிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா நான் நம்புறேன், இந்த கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்பி சின்னவங்களோ பெரியவங்களோ ஒவ்வொருவரையும் நம்பி இன்னைக்கு எதையோ தேவன் உன் கையில கொடுக்க போகிறார். If you are ready to carry it, God is ready to use you out. நீ அதை சுமந்து செல்வதற்கு ஆயத்தமா இருப்பேனா, என்னுடைய ஆண்டவர் உன்னை கொண்டு சாதிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக, அவர் ஜெயம் உள்ளவராக, அவர் ரெடியா இருக்கிறார். நான் இப்போ மறுபடியும் நான் உன்னோடு கூட பேச விரும்புகிற காரியம் அதுதான். யாருக்காக தெரியாது, எதற்காக புரியல, எதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் பேச சொல்லுகிறார் தெரியல. ஆனாலும் கூட சொன்னவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நடப்பிப்பார் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். மறுபடியும் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒன்றும் இல்லை தான், ஆனாலும் எதையோ கொடுக்க. ஆமென். எதையோ கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. How many of you are ready to receive it? அத தேவ பிரசன்னத்துல நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைனா உன் கையில ஒண்ணும் இல்லை, உன் வீட்டுக்குள்ள தேடினா ஒண்ணும் இல்லை, நீ நடந்து போகிற பாதையில ஒண்ணும் இல்லை, நிக்கிற இடத்துல ஒண்ணும் இல்லை, நீ எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் ஒரு கேள்விக்குறியத்தான் மாறி வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். உன்னிடத்துல ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ நான் இன்றைக்கு உனக்கு கொடுப்பதற்கு. ஆமென். நான் நம்புறேன் உனக்கு அதை கொடுப்பா. நான் நம்புறேன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை கொடுத்த நடத்த அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வமாய் அவர் இருப்பார். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் என்னோடு கூட புரட்டி கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 42 43 சங்கீதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 42 சங்கீதம் 5 வசனம், 42 சங்கீதம் 11 வசனம், 43 சங்கீதம் 5 வசனம். இந்த 3 வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்கணும். இந்த 3 வசனமும் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லும். சங்கீதம் 42
5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 43:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூட சிலரை நான் அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு அவர்களை நான் காண்பித்து தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க விருப்பமாய் இருக்கிறாரோ, தேவன் எதை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாரோ அதை உங்களுடைய கரங்களில் இன்றைக்கு திணித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் முதலாவது இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிற ஒரு நபர் யார் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மொத்தம் 7 பேரை நான் செலக்ட் பண்ணினேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் வரைக்கும், இந்த 66 புஸ்தகங்களை எல்லா புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலா 7 பேர்த்தை நான் செலக்ட் பண்ணினேன். அந்த 7 பேர்த்துடைய வாழ்க்கையில தேவன் எதை எப்படி கொடுத்தார் என்கிறதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க நல்லா கவனிங்க, 7 பேர்த்தை காட்டுவதற்கு எனக்கு நேரம் அனுமதிக்காது என்று சொல்லி எனக்கு தெரியும். அதனால பழைய பாட்டில் 2 பேரையும் புதிய பாட்டில் 2 பேர்த்தை காண்பித்து நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தான் ஆனாலும் எதையோ கொடுக்க என்கிற தலைப்புல கொஞ்சம் ஆழமாய் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது நான் அழைத்து வந்த மனுஷனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திற்கு திரும்பி வாங்க. 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வேண்டுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்கணும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு முகவரை நான் கொடுக்க விரும்பல. ஆனா கொஞ்சம் அவனை குறிச்சதான சில காரியங்களை சொல்லிட்டு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிறத நான் காமிச்சிட்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. யோசேப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கை, அவனை குறித்து நம்ம யோசிக்கிற ஒரு பிரதான காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வேசித்தனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டப்போ வேசித்தனம் செய்வதற்கான எல்லா முகாந்தரங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பு இருந்தப்போ அதை விட்டு விட்டு தெரித்து ஓடின ஒரு மனுஷன் என்கிறது தான் அவனை குறித்ததான ஒரு பிரதான ஒரு சாட்சி. இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, தாய் தகப்பனை குறித்து சகோதரர்களை குறித்து ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை கண்டு அதை அவர்களுக்கு அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான்? சூரியனும் சந்திரனும் தன்னை தாழ விழுந்து வணங்குவதாக, அது மாத்திரமல்ல 7 அரிகள் தன்னை தாழ விழுந்து வணங்குவதாக ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை அவன் சொல்லுகிறான். இதை கண்டவர்கள் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க உன்னை வணங்குவோமோ? தாய் தகப்பன் கேட்கிறாங்க, இது அபத்தமா இருக்கிறது, நீ சொல்லுகிறபடி இது நடக்குமோ, இதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்று சொல்லி அவனை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில சகோதரர்கள் ஒரு முடிவு செய்றாங்க, இவனை முழுசா எங்கேயாவது போட்டு தள்ளிடணும், இவனை அழிச்சிடணும், இவன் இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறது. நன்றாக கவனிங்க. சகோதரர்கள் அவனை கொண்டு போய் கொன்று போட்டு ஏதாவது செய்யணும்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு குழிக்குள் அவனை தள்ளி போடுறாங்க. ஆனா நன்றாக கவனிங்க, அவனுடைய சகோதரர்களில் ஒருத்தனுடைய கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயவு பாராட்ட செய்து அவனை கர்த்தர் தூக்கி விடுகிறான். தூக்கிட்டு அவனை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியருடைய
கரங்களிலே விற்று விடுகிறார்கள். ஒரு 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 எகிப்தியன் அவனை வாங்கிட்டு எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகிறான். நன்றாக கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட கடந்து போனா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்கு இவன் அழைத்து செல்லப்படுகிறான். எல்லாரும் நம்ம அப்படித்தான் நினைச்சோம். அடிமைத்தனம் இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. யோசேப்பும் அப்படித்தான் நினைச்சான். சொன்ன ஒரு சொப்பனத்துக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா, சொன்ன ஒரு தரிசனத்துக்காக இவ்வளவு பெரிய காரியமா, அப்பா அம்மாவுடைய அன்பை இழந்துட்டோம், கூட இருக்கிற சகோதரருடைய அன்பை இழந்துட்டோம், இன்னைக்கு விற்று போடப்பட்டுட்டோம். அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் என்ன? என்றைக்கு என்னுடைய தகப்பனை நான் பார்ப்பேன், என்றைக்கு என்னுடைய தாயை நான் பார்ப்பேன், என்றைக்கு என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பேன், என்னைக்கு என்னுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட இவன் நடந்து போகிறதான அந்த சூழ்நிலையில தான் ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அடிமையாய் கொண்டு செல்லப்படுகிறான், அடிமையாய் ஒரு வீட்டில் இருக்கிறான். இவன் நிமித்தம் தேவன் போத்திபாரனுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். இதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். போத்திபார் என்ன செய்கிறான்? அவனுக்கு அடுத்தபடியாக அவனுடைய மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றின் மீதும் இவனுக்கு ஆளுகை செலுத்துகிற ஒரு காரியத்தை கொடுத்து விடுகிறான். நடந்த சம்பவம் என்ன? போத்திபாருக்கு நன்றாக தெரிந்தது, இவன் நிமித்தம் தான் தன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவனோ ஒரு அடிமையாக அவன் அந்த வீட்டில் அந்த கூடாரத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காலங்கள் கடந்து செல்லுகிறது. போத்திபாரனுடைய மனைவியினுடைய பார்வை இவன் மீது வருகிறது. நன்றாக கவனிங்க. அவன் இச்சைக்கு அழைக்கப்படுகிறான். இவனோ தனக்கு என்ன சம்பவிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவன் தப்பித்து ஓடுகிறான். ஓடுகிற நேரத்தில் சால்வையை விட்டுட்டு போறான். அவனுடைய அந்த சால்வை அவருடைய கரங்களிலே கிடைச்சதுனால போத்திபாரனுடைய மனைவி ஒரு கூக்குரல் இட்டு இவனை மாட்டி விடுகிறான். தப்பே செய்யாத ஒருத்தனை தவறுக்கு அவன் அனுமதிக்கப்படுகிறான். இப்ப சிறைச்சாலையில கொண்டு போய் அவன் கைதியாய் வைக்கப்படுகிறான். நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலைக்கு போன ஒரு மனுஷன் என்னைக்கு வெளியே வருவான்னு தெரியாது, என்னைக்கு அவனுக்கு என்ன சம்பவிக்கும்னு தெரியாது, காரியம் எப்படியாய் முடியும்னு தெரியாது, எல்லாமே வித்தியாசமாய் நடந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். நன்றாக கவனிங்க. சிறைச்சாலையில் இவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து முடிஞ்சிச்சு. நம்ம இன்னைக்கு சிறைச்சாலையில் இப்படி கைதியா கிடக்கிறோமே, என்னைக்கு வெளியே போவோம், என்னைக்கு நம்முடைய காரியம் வித்தியாசமாய் மாறும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட இவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கவனிக்கணும். நீ அடிமைத்தனத்திலே இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியம் என்னவா வேணா இருக்கட்டும், உன்னை உடைச்சு போட்ட காரியம் என்னவா வேணா இருக்கட்டும், உன்னை எழும்ப விடாம தடுத்து வச்சிருக்கிற காரியம் என்னவா வேணா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், இப்போ நீ நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான். எந்த ஒரு மனுஷன் அடிமைப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் சிக்கிக் கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் வேதனைப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு போறானோ, எந்த ஒரு மனுஷன் இவர்கள்லாம் ஆகாதுன்னு சொல்றானோ, நீங்களும் நானும் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். நன்றாக கவனிங்க. என்னுடைய ஆண்டவர் திட்டம் போட்டுட்டார் அப்படின்னா அவரை போல அதற்கு செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அவரை விட சிறந்த ஒருத்தரை இந்த பூமியில நம்ம பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் திட்டம் போட்டுட்டா அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவர் மௌனமா இருக்க போவதில்லை. தேவன் திட்டம் போட்டுட்டார். அப்படி சொல்லுங்க, தேவன் திட்டம் போட்டுட்டார். உன் நிமித்தம் ஒரு திட்டத்தை வகுத்து விட்டார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் மௌனமாய் இருக்க போவதில்லை. தேவனுடைய திட்டம் நிறைவேற போகிற காலம் வந்திருக்கிறது. தேவன் கிரியை செய்ய போகிற காலம் வந்திருக்கிறது. நல்ல கையை குலுக்கி சொல்லணும், தேவ திட்டம் நிறைவேற போகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேற போகிற காலம் வந்திருக்கிறது. நீங்க மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, அடிமைப்பட்டு போனவதான், அடிமைப்பட்டு போனவன் தான், செயலற்று கிடக்கிறவன் தான், எழும்ப முடியாமல் வாழ்கிறவள் தான். ஆனாலும் தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சிறைச்சாலையில உட்கார்ந்து இருக்கிறான். சிறைச்சாலையில அமர்ந்திருக்கும் போது ஒரு காரியம் அவனுடைய சிந்தையில வருகிறது. நன்றாக கவனிங்க. சிறைச்சாலையில 2 பேத்துக்கு தரிசனம். அந்த சொப்பனத்தை கண்டு இவனிடத்துல அவங்க அலறி நிற்கும் போது அவர்களுடைய சொப்பனத்திற்கு இவன் வியாக்கியானம் சொல்லுகிறான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு காரியம் சம்பவிக்கிறது. ஒருத்தன் விடுவிக்கப்பட்டு, நீ நாளைக்கு இந்நேரத்துல இந்த ராஜாவின் சமூகத்துல நீ ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவனா, நீ திரும்ப அந்த ஸ்தானத்தை நீ பெறுவேன்னு யோசேப்பினால் சொல்லப்பட்டு அங்க போகும்போது ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறது. யோசேப்பு கெஞ்சின குரலோடு ஒரு வார்த்தை சொல்றான். நீ அங்க போய் நிற்கும் போது நான் உனக்கு செஞ்சதை நீ நினைச்சுக்கோ, மறந்துடாத. என்ன ராஜாவின் இடத்துல சொல்லி எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா நடந்தது என்ன? வெளியே போனவன் மறந்துட்டான். ராஜாவின் இடத்துல எந்த காரியத்தையும் சொல்லல. வருஷங்கள் ஓடுது. வருஷங்கள் கழித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்ப ஆண்டவர் எங்க மண்டையை தொடறாருன்னா, எந்த மண்டையை கழுவுறாருன்னா, ராஜாவினுடைய மண்டையை கழுவுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் போட்டு கொண்டு போயிட்டார் அப்படின்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் மௌனமாய் ஓய்ந்திருக்க போகிறதில்லை. அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சத்தமா. ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? அந்த இடத்திற்குள் இவன் போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவுக்கு இந்த ஒரு சொப்பனை வந்துருச்சு. 7 வருஷம் பஞ்சத்தின் காலம், 7 வருஷம் ஆசீர்வாதத்தின் காலம் அப்படிங்கிற நிலைமையை ஒரு தரிசனத்தின் மூலம், ஒரு சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்க, ஒருத்தருக்கும் அதற்குரிய அர்த்தத்தை சொல்ல முடியாம இருக்கு. அப்பதான் இந்த மனுஷனுக்கு, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நமக்கு இந்த காரியத்தை அவன் தானே சொன்னா, அதனால தானே நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். அதனால அவனிடத்துல ராஜாவை பார்த்தவன் சொல்றான், ராஜாவே எனக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சிறைச்சாலையில ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் என்ன குறித்து இந்த காரியத்தை சொன்னா. அவன் உங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவான்னு சொன்ன உடனே கர்த்தர் அவன் அந்த ராஜா என்ன சொல்லுகிறான்? அந்த மனுஷனை உடனே கூட்டிட்டு வாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதுவரைக்கும் ஒரு அடிமை, ஆனா இப்போ ராஜாவுக்கு பதில் சொல்லுகிற, ராஜாவினுடைய திட்டத்திற்கு, ராஜாவினுடைய தரிசனத்திற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியவனா அவனை கூட்டிட்டு வரும்போது நல்ல கவனிக்கணும். சிறை உடையிலே அல்ல, ராஜ மேன்மையில கர்த்தரவனை கொண்டு வந்தா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒன்றுமில்லை தான், சிறைச்சாலையில இருக்கிற வரைக்கும் ஒன்றுமில்லை தான். ஆனால் அவன் வெளியே அழைத்து வரப்படும் போது அவனுடைய நிலைமை வேற, அவனுடைய காரியம் வேற. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி ஒரு கைதியா அவனை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி பார்க்கல. அவனை அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இவனை வைக்கணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டு தான் கூட்டிட்டு வந்தா. அதனால தான் இத்தனை காலம் போராட்டம். இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், எதெல்லாம் உன்னை இதுவரைக்கும் அடிமைப்படுத்திச்சோ, எதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எழும்ப முடியலன்னு சொல்லிச்சோ, எதுல எல்லாம் உனக்கு இதுவரைக்கும் பதில் தெரியாம நின்னையோ, எதுல எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சியோ, எந்தெந்த காரியம் எல்லாம் இதோடு கூட காரியம் முடிஞ்சு போச்சு, என்னால இனி எழும்பி வாழ முடியாதுன்னு சொன்னியோ, இயேசுவின் நாமத்துல இந்த காலை பொழுதுல யாரோ சிலரோடு கூட தேவன் பேசுகிறார். ஆண்டவர் உன்னை எங்க வச்சு பார்க்க போறார் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்குள் உன்னை தேவன் அழைத்து சென்று உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி கூனி குறுகி போய் நிக்கிற, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி உடைஞ்சு போய் நிக்கிற, எல்லா இடங்களிலேயும் தடுமாறி நிக்கிற, ஆனா இன்னைக்கு காலை பொழுதுல என்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். ஏன் உன்னுடைய தாய் தகப்பனுக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நின்று இருக்கலாம், உன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்று இருக்கலாம், போன சபையில தலை குனிஞ்சு நின்று இருக்கலாம், எல்லா ஜனங்களுக்கு நடுவில் நீ ஒன்றுக்கும் உதவாதவன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் உன்னுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் உடைத்து உன்னை அடுத்த ஸ்தானத்திற்குள் தள்ளுவதற்கு என்னுடைய ஆண்டவர் இன்னைக்கு இங்க உன்னை அழைத்து வந்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒன்றுமில்லை தான், ஆனால் எதையோ கொடுப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் திட்டம் போட்டு உன்னை தூக்கிட்டு வந்திருக்கா. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், இப்ப கையை பிடிச்சு சொல்லு, ஒண்ணு இல்லதான், ஆனால் உன்னுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா. நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, கையை குலுக்கி சொல்லுங்க. கையை பிடிச்சிட்டு என்ன பார்க்கணும்? நீங்க அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன பார்த்து நான் சொல்றது அப்படியே என்ன பார்த்து சொன்னீங்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க கவனிக்கணும். கையை பிடிச்சிருக்கோம். யார் கையை பிடிச்சிருக்கா உங்க கண்ணை நேரா பாருங்க.
நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, இது வரைக்கும் நீ ஒரு புறம்போக்கு தான், இது வரைக்கும் நீ ஒரு ஆகாவளி தான். அப்படியே என்ன திரும்பி பாருங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை பார்த்து புறம்போக்குன்னு சொல்லுவீங்க? என்ன தைரியம் இருந்தா என்னை பார்த்து இப்படி பேசுவீங்க? ஒரு அல்லையா சத்தமாக சொல்லுங்க. நான் இப்படி சொல்லவா? என் போக்கு சரியாக இருந்திருந்தா நான் என்னைக்கும் நல்லா இருந்திருப்பேங்க. நான் ஒரு புறம்போக்காக மாறினதுனால தான் இன்னைக்கு உலகமே என்ன அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. எல்லாருமே என்னை பார்த்து சீன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஆராதிக்கிறவர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்னை சீன்னு சொல்லவே இல்லை. என் ஆண்டவர் மட்டும் என்னை ராஜாவாகவே தான் என்னை பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ராஜஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் இவனை பார்த்துட்டே வந்தா. ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்க. உன்னுடைய அடிமைத்தனம் என்னவா வேணா இருக்கட்டும், உன்னுடைய நுகம் என்னவா வேணா இருக்கட்டும், நீ சிக்கி இருக்கிற நிலைமை என்னவா வேணா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்றேன், அதை தேவன் இன்னைக்கு அறுப்பதற்கு தான் கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுவரைக்கும் உன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் உன்னை குறித்து என்ன பேசுனாங்க கவலைப்படாத. இதுவரைக்கும் உன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் உன்னை எப்படி தூற்றுனாங்க அதை பற்றி கவலைப்படாத. இதுவரைக்கும் உன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் உன்னை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாங்க அதை பற்றி கவலைப்படாத. இதுவரைக்கும் உன்னை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் உன்னை முகம் கூட கொடுத்து பேசாம பார்க்காம போயிருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எனக்கு தெரியாது ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு தெரியல, ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மனுஷன் பார்க்கிற விதமா என்னுடைய ஆண்டவர் என்ன பார்க்கிறதே கிடையாது. உலகம் பார்க்கிற விதமா தேவன் என்ன பார்க்கவே கிடையாது. என்னுடைய ஒருவேளை நான் இன்னைக்கு உலகத்தின் பார்வையில நான் ஒரு புறம்போக்கு தான், உலகத்தின் பார்வையில நான் ஒரு ஆகாவளி தான், உலகத்தின் பார்வையில ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் தான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவர் திட்டம் போட்டுட்டா. என்ன திட்டம் தெரியுமா? இனி உனக்கு அடிமைத்தனம் கிடையாது. இது யாருக்கு கீழையும் உன்னை ஒருவரும் உன் கிட்டத்துல கூட வர முடியாதபடிக்கு உன்னை அப்படி ஒரு ஸ்தானத்துல நான் வைத்து பார்க்க போகிறேன் என்று சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நான் சொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் நான் நம்புறேன், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ கண்டிராத ஒரு ஸ்தானத்திற்குள்ள என் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நாட்ட போகிறத உன் கண்ணு பார்க்க போகுது. எந்த இடத்துல செயலற்று நின்னையோ அதே இடத்துல உலகம் உன்னை திரும்பி பார்த்து இவர்களுக்கா இந்த பாக்கியம் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானத்துல என்னுடைய ஆண்டவர் உன்னை வைத்து வேடிக்கை பார்க்க போகிறார். நல்லா கவனிக்கணும், என்னுடைய ஆண்டவர் உன்னை அந்த ஸ்தானத்துல நிறுத்தும் போது கையை பிடித்தவராய் அல்ல, உன் தோளின் மீது கை போட்டவராக உன்னோடு கூட நிற்பார். காரணம் என்ன? உலக ஜனங்களுக்கு உன் மீது கை போட்டிருக்கிற ஒருத்தரை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ உனக்கு தெரியும் உன் மேல ஒருத்தர் கை போட்டு இருக்கிறார், அவர் உன்னை விட மாட்டார். அந்த ஸ்தானத்தை தொடர வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார். அந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு கடந்து போக மாட்டார். ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ ஒன்றை கொடுக்க கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, அடிமைத்தனம் தான் உனக்கு எதிலேயோ கட்டப்பட்டது உண்மைதான், நீ முடிஞ்சு போனது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நீ எதிர்பாராத ஒன்றை தேவன் உனக்கு கொடுக்க அவர் இன்றைக்கு எழும்பி வந்திருக்கிறார். எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. இப்படி சொல்றேன். யோசேப்பு கூட்டிட்டு போகும்போது he was not taken to the court as a slave. ராஜ அரண்மனையில் அவனுடைய கோர்ட்ல ராஜா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான் அவனை இல்ல இல்ல. இந்த ராஜ அரண்மனையில் அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த கோர்ட்ல இவனை கூட்டிட்டு போறாங்க. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. அடிமையா கொண்டு போகப்படல, அது மாத்திரம் ஒரு கைதியா கொண்டு போகப்படல. இப்ப அவன் எப்படி கூட்டிட்டு போகப்படுறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ராஜாவின் சந்தேகத்தை தீர்க்கிற ஒரு ஞானியாய் அழைத்து செல்லப்படுகிறான். அப்ப ராஜாவும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை கொடுத்து தான் கூட்டிட்டு போனான். ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுங்க. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் உலகம் உனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, உன்னை வைத்து அழகு பார்க்க வேண்டிய விதத்தை, அந்த விதத்துல இதுவரைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கல. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். இதுவரைக்கும் நீ உடுத்தி இருந்த உடை அடிமைத்தனத்தின் உடைதான். இதுவரைக்கும் நீ போர்த்தி இருந்த உடை ஒருவேளை ஒரு கைதியின் உடைதான். ஆனா இப்போ நீ ஒரு ஞானவானாக, என்னுடைய பிரதிநிதியாக, ராஜாவின் சந்தேகத்தை தீர்க்கிற ஒரு பிரதிநிதியாக
பிரதிநிதியாக நான் உன்னை வேறு வஸ்திரத்துல உன்னை அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லுகிறவரா கர்த்தர் உன்னை கூட்டிட்டு போகிற நேரம் வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிற நேரம். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, அப்ப நாங்க போய் ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வருவோமா? இல்லைங்க, இல்ல. when God changes, அவர் உன்னுடைய உருவத்தை மாற்றும் போது, உன் ஸ்தானத்தை மாற்றும் போது உலகம் அதை தாங்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர்த்த உங்களுடைய ஸ்தான மாற்றத்தை பார்த்து உலகம் எத்தனை பேர் செத்து விழ போறாங்கன்னு எனக்கு தெரியல. உன்னுடைய மேன்மையை பார்த்து எத்தனை பேர் புலம்பி நிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்ப வரைக்கும் ஒன்றும் இல்லை தான். இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நடந்து போன எல்லா நிலைகளிலேயுமே காரியம் வித்தியாசமாய் மாறி இருந்தது உண்மை தான். எல்லாரும் வேடிக்கை பார்த்தது உண்மை தான். ஆனால் எதையோ ஒன்றை உன் கரங்களிலே கொடுப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் முதல்ல செய்ய போகிறது, உன் வஸ்திரத்தை மாற்றுகிறார். என்ன வஸ்திரத்தை? இனி நீ அடிமை அல்ல, நீ இன்னைக்கு கைதி அல்ல. பாவமாய் இருந்தாலும் சாபமாய் இருந்தாலும் உலகத்தின் எந்த காரியமாய் இருந்தாலும் இனி என்னுடைய ஆண்டவர் உன்னை அடிமையாய் அல்ல, என்னுடைய ஆண்டவர் அவருடைய பிரதிநிதியாய் உன்னை நிறுத்தி பார்க்கிற நேரம். ஒரு அல்லேலூயா சத்தம். அந்த நேரம் வந்துருச்சு. எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? அதே இடி முழக்கத்தின் சத்தம் என் பிள்ளைகளுடைய கரங்களிலே அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் உடைத்து அடிமைத்தனத்தின் வஸ்திரத்தை நான் கிழித்து போட்டு இன்றைக்கு எந்த ஜனத்திற்கு நடுவில் கூனி குறுகி போய் இதெல்லாம் தேராது, இதெல்லாம் உருப்படாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல நல்ல தெளிவா தெரிஞ்சுக்க, பழைய அடிமைத்தனத்தின் வஸ்திரத்துல அல்ல, புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாய் புதுப்பிக்கப்பட்ட வஸ்திரத்தோடு புதுப்பிக்கப்பட்ட ஸ்தானத்தோடு என்னுடைய ஆண்டவர் உன்னை நிறுத்தத்தான் போகிறார். அதை உன் கண்கள் பார்க்கத்தான் போகிறார். ஆமென். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கையை பிடிச்சு கையை குலுக்கிட்டு சொல்லணும், இனி அடிமைத்தனத்தின் வஸ்திரத்தை பார்க்காத. அவங்க கண்ணை பார்த்து சொல்லும் போது சொல்லணும், அது என்னவா வேணா இருக்கட்டும், அதை குறித்து கவலையப்படாத, அதை தேவன் கிழித்து போட்டார். அப்படி சொல்லணும், தேவன் அதை கிழித்து போட்டார். இனி நீ அடிமைத்தனத்தில் அல்ல, புது வஸ்திரத்தை தேவன் உனக்கு கொடுத்து வைக்கிறார். அது உன்னை எங்கேயோ கொண்டு போக போகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் விரிச்சு நீங்க சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என்னை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய ஸ்தானத்தை நீங்க மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கே தெரியாம ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் நுகம், எனக்கே தெரியாம ஏதோ ஒரு நிலையில நான் கட்டப்பட்டு வாழ்ந்தது உண்மை. ஆனா இன்னைக்கு யாராவது எனக்கு உதவி செஞ்சு என்னை வெளியே கொண்டு வருவாங்க நான் எதிர்பார்த்தது உண்மை. ஆனா இன்னைக்கு நீங்க இதை உடைத்து என்னை வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை நீர் உடைத்து போட்டு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாஷைகளில் நிரம்பி ஆண்டவரை பார்த்து சொல்லு, அப்பா என்னுடைய காரியத்தை மாற்றுகிறேன், உனக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை தான், ஆனாலும் எதையோ கொடுப்பதற்கு ரெண்டாவது இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இது எல்லாமே இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்த எல்லா நபர்களுமே உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர்கள் தான். ஆனால் தேவன் அதை வித்தியாசமாய் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிக்கணும். நீங்க வாசிங்க தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்கணும். சீக்கிரமா வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? கீழே வாசிங்க. இப்பொழுதும்
எக்காலம், நாகசுரம், நாகசுரம், கிண்ணரம், கிண்ணரம், வீணை, வீணை, சுரமண்டலம், சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள நல்ல கவனிக்கணும். இங்க ஒரு கமாண்ட் வருது. என்னன்னு சொல்றான்? ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். கைக்கு தப்புவிக்க போகிற ஒரு வார்த்தை நல்ல கவனிக்கணும். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறது தேவன் யார் என்றான். தேவன் யார் என்றான். சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல உங்களுக்கும் கூட அதே சவால் வந்திருக்கலாம். என்ன சவால் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு 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 பத்திரம், ஒரு சாசனம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிறுத்தப்பட்ட அந்த பொற்சிலையை வணங்கலைன்னா அவங்களுக்கு மரணம் தான் என்று கையெழுத்திடப்பட்டிருக்கு. அப்படி போட்டு தான் அந்த சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? ராஜா துணிகரமாய் கேட்கிறான். ஏன்னா அவ்வளோ ஜனங்களுக்கு நடுவில் இந்த 3 பேர் நின்னது அவனுக்கு தெரியலை. அப்போ அவனுக்கு செய்தி போகுது, 3 பேரும் அந்த சிலையை தாழ விழுந்து வணங்கலை. யாருன்னு கேட்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த புருஷர்கள்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. அவன் என்ன சொல்றான்? அவங்கள பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அருகாமையில் நிற்க வச்சு அவன் கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? நீங்க தான் இந்த காரியத்தை செய்ததோ, நீங்க தாழ விழுந்து வணங்காமல் இருந்ததும் மெய்தானோ அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்றான். இன்னொரு சான்ஸ் நான் உனக்கு தரேன். நீ இப்பொழுதும் எக்காலம் முழங்கும், நாகசுரம் இசைக்கப்படும், கிண்ணறம் வாசிக்கப்படும், சுரமண்டலம் ஊதப்படும், தம்புரு முதலான வாத்திய இசைகள் வாசிக்கப்படும் போது மறுபடி தாழ விழுந்து வணங்கிட்டா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் சொல்றான், அந்த நேரமே அக்கினி சூளைக்கு நடுவிலே போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவம், ராஜாவுக்கு தெரியல, தப்புவிக்க போகிறவர் ஏற்கனவே வந்துட்டாருங்கிறது தெரியல. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாரு. மரண சாசனம் ஒருவேளை உனக்கு எழுதப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு உலகம் உன்னை பார்த்து நீ முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். மந்திரங்களும் தந்திரங்களை கொண்டு உன் வாழ்க்கையை இழுத்து மூடியாச்சு, இனிமேல் நீ எழும்ப முடியாதுன்னு ஒருவேளை உலகம் சொல்லி கொண்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புருஷர்கள் சொன்ன பதிலை நீங்க கேட்கணும். அதுதான் இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா அதுதான். அதை நம்ம கொஞ்சம் அழுத்தமா பார்க்கணும்னா அதனுடைய காரியம் அதுதான். அதுக்கு அடுத்த வசனம் அவன் சொல்றான் பாருங்க, 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி. இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே வாய்ஸ்ல அந்த என்ன சொல்லணுமோ 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லு. உனக்கு சவால் விடுகிற யாருக்கும் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆமா ஆமா. என் மொழியில சொல்லவா, உன்னை அழிச்சு காட்டுறேன்னு சொல்றாங்களா, நீ அவங்களுக்கு உத்தரவு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களால அழிக்க முடியாது, அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? அப்படி சொல்லுங்க, அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. தவறி போனது உண்மைதான், தடுமாறினது உண்மைதான், விழுந்து போனது உண்மைதான், கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் என்னை ஒருவரும் தொட முடியாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஒருவரும் சவால் விட்டு என்னை ஜெயிக்க முடியாது. அதை தேவன் அனுமதிக்க மாட்டார். உன்னை தொட்டு பார்க்க தேவன் விட மாட்டார். அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா.
ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றான், ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அடுத்த வார்த்தை சொல்றான் 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள்னு சொன்னான். இன்னைக்கு நம்ம ஊர்ல 1000 மிரட்டல் வந்துருச்சுன்னா அங்க போய் ஊழியம் செய்யாதீங்க. அங்க எதிர்ப்பு, அங்க போராட்டம், அங்க கஷ்டம், அங்க அவங்க உங்களுக்கு இப்படி பண்ணிடுவாங்க. நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ, என்னத்தை பண்ணினாலும் உன்னை தொடவே முடியாது, என்னத்தை செஞ்சாலும் உன் கிட்டத்துல நெருங்கவே முடியாது. உன் சரீர அளவுல என்னத்தை பாதிப்பு அவங்க வச்சாலும் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், ஆத்துமாவை மீட்டெடுத்த என்னுடைய ஆண்டவர் உன்னை அந்த ஸ்தானத்துல உயர்த்தி காட்டுற வரைக்கும் அவர் மௌனமா இருக்க போகிறது இல்லவே இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். வேணும்னா தொட்டு பாரு. ஆமா, சத்தமா ஒன்றுமில்லைதான். ஆனாலும் எதையோ கொடுப்பதற்கு, எதையோ காண்பிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா பக்கத்துல இப்பவும் திரும்ப சொல்லுங்க, ஒண்ணு இல்லதான், ஒன்றுமில்லைதான், ஆனாலும் எதையோ கொடுப்பதற்கு. ஒரு நிமிஷம் பாருங்க, எதை கொடுக்க போறோம்? இப்போ கர்த்தர் உங்க நாவல வைக்க போறது என்ன தெரியுமா? சவாலான வார்த்தைகளை தேவன் உன் நாவல வச்சு பார்த்துக்கலான்னு சொல்ல போகிறான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு முன்னாடி சொன்ன ராஜா கோபம் வருமா வராதான்? அது வரைக்கும் 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிய 7 மடங்கு சூடாக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இவன் தாழ விழுந்து வணங்கல. நடந்த சம்பவம் என்ன? இந்த காரியம் நடந்து முடிஞ்ச உடனே ராஜாவினுடைய கோபம் உக்கிரமா மாறுச்சு. மாறின உடனே அவன் சொல்றான், ஒரு கூட்ட ஜனங்களை கூப்பிட்டு சொல்றான், இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணு, அக்கினி சூளைக்குள்ள போடு அப்படின்னு சொல்றான். இவனுங்கிட்ட சும்மா சொல்லிருந்தா இவன் நடந்து போயிருப்பான். புரியல? சவால் விடுகிற எந்த கூட்டமும் தானா நடந்து போயிடும். தைரியமா இரு. ஆமா, நீ சவால் விடுவதற்கு அழைக்கப்பட்ட கூட்டமே தவிர ஒன்றி ஒடுங்கி போய் உட்கார்றதுக்கு தேவன் உன்னை கூப்பிடவே கிடையாது. ஒரு அலையிலே சத்தமா. அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு கர்த்தர் உன்னை கூப்பிடல, உன்னை உயர்த்தி காண்பிக்க தேவன் உன்னை கூப்பிட்டு இருக்கா. அந்த ஸ்தானத்துக்குள்ள நீ போகிற வரைக்கும் நீ என்னதான் அடங்கினாலும் வெட்ட மாட்டா. ஆமா, இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? எந்த இடத்துல இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? பேசுறது ராஜாவின் இடத்துல பேசுறான். ஆமா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, யார்கிட்ட பேசுறான்? ராஜாட்ட பேசுறான். ராஜா சும்மா இருப்பானா? அங்கேயே வெட்டி போட்டிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், எல்லாரும் பார்க்கட்டும் ராஜாவினுடைய உக்கிர கோபம் என்ன. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன் மேல யாருடைய கோபம் உக்கிரமா இருந்தாலும் அது உன்னை ஒன்னும் சேதப்படுத்த மாட்டாது. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லு, யாரு வேணா கோபப்படட்டும், யாரு வேணா உன்னை நசுக்கி பார்க்கட்டும், ஒன்னும் செய்யாது. ஆமா, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒன்னும் பண்ணாது. இதை கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, என்ன பாஸ்டர் இப்படி போயிட்டீங்க? அப்படித்தான் எழுதியிருக்கு. ரலையிலே சத்தமா சொல்லுங்க. அக்கினி சூளைக்குள்ள அனுப்பப்படுறாங்க, தூக்கிட்டு போனவன் செத்து போறான், கருகி விழுந்துடுறான். இவனுக்கு தைரியமா உள்ள போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே ராஜா கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இப்போ உள்ளுக்குள்ள இவனுக்கு 3 பேர் உலாவும் போது 4வது ஒருத்தர் உள்ள உலாவுகிறத அவனுடைய கண்ணு பார்க்குது. பார்த்துட்டு அவன் சொன்னா 3 பேர்த்த தானே உள்ள அனுப்பணும். இப்போ 4வது ஒருத்தர் உள்ள உலாவுகிறாரே, அந்த மனுஷனுடைய சாயல் தேவ குமாரனுக்கு, தேவனுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறதே. இது எப்படி 3 பேர் தானே உள்ள அனுப்பணும், 4 பேர் எப்படி உலாவுகிறார்கள் என்று சொல்லி பிரமித்து பார்க்க அவர்களை வெளியே கொண்டு வரும்போது ஒரு காரியம் சம்பவித்தது.
அவ்வளவு நேரம் உள்ள இருந்தா ஒண்ணு நடக்கல. வெளியே வரும்போது புகை வாட கூட அவனுடைய உடையில இல்ல, அவனுடைய தலைமுடி கருகி போகல, அவனுடைய சரீரத்தில் எந்த சேதமும் இல்லை. ஏன்? புகை வாட கூட. சத்தமா சொல்லுங்க. பிரியாணி செஞ்சிருக்கீங்களா உங்க வீட்டில்? நம்ம எங்க செஞ்சோம்? நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தானே வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் எப்படி வாடை வரும்? ஒரு அல்லையில சத்தமாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பாத்திரத்தை வச்சு பிரியாணி செய்யும் போது பிரியாணி செய்கிற கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு காரியம் நடக்கும். பிரியாணி பாத்திரத்திலிருந்து ஒரு வாசம் வரும், அதே மாதிரி பிரியாணி செய்கிறவங்க மேலேருந்து ஒரு வாசம் வரும். ஆமாம், இதை பார்த்த உடனே ஊருக்கே தெரியும் என்னன்னு, பிரியாணி இவங்க வீட்டில் என்னது. ஆமாம், செஞ்சாத்தானே தெரியும். நம்ம தான் செஞ்சு வருஷமாச்சுல. நோனோ பாஸ்டர், வாரம் நாங்கள் செய்கிறோம், செஞ்சால் நல்லது. ஒரு அல்லையிலே சத்தமா நான் சொல்றது வழங்குதா? ஆமாம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த மனுஷனை உள்ள அனுப்பிச்சாச்சு, இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. வெளியே வந்து நிற்கும் போது ராஜா என்ன பண்ணுறான்னா, நேராக போய் அவன் சட்டையை மூந்து பார்க்குறான். ஒரு புகை வாடை கிடையாது. தலைமுடி இழுத்து பார்க்குறான், அது கருகி போகலை, ஒரு சேஞ்சு உனக்குள்ள இல்லை. அது வரைக்கும் சவால் விட்டவன் இப்போ அடங்கி என்னன்னு சொல்கிறான், இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர், இவர்கள் ஆராதிக்கிற தேவனை அன்றி வேறொருவர் இல்லைன்றான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் இல்லை தான் உன்னிடத்தில் கொடுப்பதற்கு, உன்னிடத்தில் பார்ப்பதற்கு, உன்னை கொண்டு சாதிப்பதற்கு. உலகத்துக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னிடத்தில் எதையோ ஒன்றை என் ஆண்டவர் பார்த்து விட்டார், அவரை விடவே மாட்டார். அதை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிற வரைக்கும், அதை சாதித்து முடிக்கிற வரைக்கும் என்னுடைய ஆண்டவர் மௌனமாய் இருக்க போகிறது இல்லவே இல்லை. அடிமைதான். ஆனா எனக்குன்னு வைராக்கியம் இருக்கு, அதை நான் விட்டு தர மாட்டேன். அல்லேலூயா சத்தமா நீ ராஜாவா இரு, எவனா வேணா இரு, உனக்கு நான் அடிமை இல்லை, நான் இயேசுவுக்கு அடிமை. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு அடிமையாய் சாசனம் எழுதப்பட்டுச்சோ அன்னைக்கு தெரிஞ்சுக்க, உன் கிட்டத்துல யாரும் வரவும் முடியாது, உன்னை தொடவும் முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில நிற்கும் போது என்னுடைய ஆண்டவர் 3 காரியத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காமிச்சார். 1, தேவ வல்லமையை வெளிப்படுத்தினார். 2, என்னவாய் அவர்களை நேசிக்கிறார் என்கிறதை காண்பித்தார். 3, எல்லா ஜனங்களுக்கும் மேலானவர்கள் இவர்கள் என்கிறதை கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நீ அடிமை, இன்னைக்கு வரைக்கும் நீ ஆகாதவன், இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப சொல்றேன், இந்த கூடாரத்தை விட்டு நீ வெளியே போகும்போது தேவ வல்லமை யாரை கொண்டு அல்ல, உன்னை கொண்டு வெளிப்பட போகிறது. தேவ அன்பு யாரிடத்திலும் அல்ல, உன்னிடத்தில் வெளிப்பட போகிறது. 3வது, எந்த ஸ்தானத்தில் குறுகி கிடந்தையோ அதே ஜனங்களுக்கு நடுவில் உயர்ந்த ஒரு இடத்துல என் ஆண்டவர் வச்சு, இதுதான் என் பிள்ளை, என்னையே நம்பி நின்றவன் புறம்போக்கு தான், ஆகாவலிதான், கட்டப்பட்டவன் தான், செயலிழந்தவன் தான், அடிமைதான். ஆனா இப்ப பார், இவனை எங்கே வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை உயர்த்தி காண்பிக்க போகிற காலம் ரொம்ப தூரத்தில் அல்ல, இப்ப வந்திருக்கு. ஆமா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் நேரம் வந்துருச்சு. அப்படி சொல்லணும், உன் நேரம் வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கொலோக்கியலா கொச்சையா சொல்லவா, இனி நீதான், உனக்கு சப்ஸ்டியூட் கிடையாது, உன் ஸ்தானத்தில் வேற ஒருத்தர் கிடையாது, நீதான். அப்படி சொல்லுங்க, நீதான், உன் நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. நேரம் வந்துருச்சுன்னு தானே சொன்னேன். ஆமா, என்ன நேரம்? என்ன நேரம்? என்ன நேரம்? என்ன நேரம்? என்னுடைய நேரம் வந்துருச்சு. இனி என்கிட்ட நீ விளையாட முடியாது, என்னை நீ தொட்டு பார்க்க முடியாது, என் கிட்டத்தில் நீ வர முடியாது. நீ ராஜாவாவே இருந்தால் அங்கிருந்து தான் பேசணும். புரியுதா? ஏன் 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 நீங்க இதை புரிஞ்சிக்கவே இல்லை. ரலையிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப 2 பாட்டை நான் இந்த இடத்துல காட்டுறேன். இப்ப இவர் ராஜா, நான் அடிமை. இப்ப ராஜா எனக்கு சவால் விட்டிருக்கார். நான் சொல்றேன், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆராதிக்கிறவர் தான் பெரியவர், உன்னால முடிஞ்சது நீ பாரு,
என்ன வேணுமோ நீ செய், மிஞ்சி போன சாவுக்கு ஒப்பு கொடுப்ப, பரவாயில்ல, அந்த சாவை தைரியமா எடுத்துக்கிறோம். நாங்க ஆராதிக்கிறவர் விடுவிப்பார். முதல் வார்த்தை தான், விடுவிப்பார். விடுவியாம போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ நிறுத்தின பொற்சலையை வணங்கி நான் சாகிறதுக்கு நான் அவருக்காக செத்துட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டான். பண்ணிட்டு இந்த சவாலை முடிச்சிட்டான். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, சரிங்களா? நேபுகாத்நேச்சர் என்னை தூக்கி நெருப்புல போட்டான். நான் நெருப்புக்குள்ள போயிட்டு ஒரு சேதமும் இல்லாம திரும்ப வெளியே வந்துட்டான். இப்ப நான் என்ன சொல்றேன், உன் நேரம் வந்துருச்சு நான் சொல்றேன். ஏன் இந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த உலகம் எங்களை தான் பார்த்துச்சு. ஆமென். வா சீக்கிரமா வா, ரொம்ப யோசிக்கிற, இதான் கொஞ்சமா சாப்பிடணுங்கிறது. சத்தமா சொல்லுங்க, இப்படி வா, இப்படி வா, சரிங்களா? இவர் யாரு? இவர் யாரு? இவர் யாரு? நான் யாரு? நான் அடிமை. இவர் யாரு? இவர் யாரு? மக்களா? வீணா போச்சு. இவர் யாரு? இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ரலையில சத்தமா சொல்லுங்க, இதுதான் டிஃபரன்ஸ். ஆமா ஆமா ஆமா. இது வரைக்கும் இவர் யாருன்னு தெரியல. இவர் சீன்லயே இல்லை. நெருப்புக்கு போகிற வரைக்கும் இவர் சீனுக்கு வரவே இல்லை. ரலையில சத்தமா சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் தான் அடிமையா இருந்தேன், நான் இங்க சவால் விட்டுட்டு இருக்கேன். இப்போ நெருப்புக்குள்ள போகும்போது கர்த்தர் இவருடைய கண்களை திறந்து விட்டார். இவருடைய கண்ணு பார்க்குது, என்ன இல்ல, மூன்றாவது ஒரு நபர் எங்களுக்கு முன்பாக உலாவுகிறத அங்க பார்க்கிறான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். என்னுடைய ஆண்டவர் செஞ்ச காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நீ பொற்சிலைய பார்த்துட்டு இருந்த, ஆனா இப்போ மெய்யானவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, அவரை உலகத்திற்கு காண்பிக்க ஆரம்பிச்சார். ராஜாவுடைய கண்கள் இயேசுவை பார்க்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கும் தெரியல, இங்கே ஒருத்தர் எனக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறாருங்கிறது தெரியல. ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நான்காவது ஒரு நபர் எங்கள் நடுவிலே உலாவுவார், அதை உன் கண்கள் பார்க்கும் சொன்னானா? கிடையாது, சொல்லல. என் வேலை உள்ள போய் நிக்கிறது, அவர் வேலை அப்படியே எனக்கு பின்னாடி கைய விரிச்சு தன்னை காண்பிப்பது. இப்ப இவரு அங்கிருந்து பார்க்கும்போது அவருடைய கண்ணுக்கு எங்களை தெரியல, யார தெரியுது? இவரை தெரியுது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், இதுவரைக்கும் உலகம் உன்னை மட்டும்தான் பார்த்துச்சு, இனி உன்னை அல்ல, உன்னை ஆட்கொண்ட பரிசுத்தரை பார்க்கும், உன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை பார்க்கும், என் இயேசுவை பார்க்கும், அவர் இரத்தத்தின் மகிமையை பார்க்கும், அவருடைய இரத்த காயத்தை பார்க்கும், தேவ வல்லமையை காக்கும், தேவ வல்லமையை பார்க்கும். மாத்திரம் அல்ல, இவர் அன்புள்ளவர் என்கிறத உன்னை கொண்டு உலகத்திற்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். மாத்திரம் அல்ல, எனக்கு எல்லாமே இவர்தான் என்று உலகம் பார்க்க செய்வார். இப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன வைராக்கியமா நீ வாழ்ந்தியோ, அது நிமித்தம் எவ்வளவு அடிபட்டையோ, எவ்வளவு நாசமானாயோ, அவ்வளவுக்கு அதிகமாய் என் ஆண்டவர் தன்னை உன்னிலிருந்து காண்பிக்க போகிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? என்னிடத்தில் ஒன்றுமில்லைதான், ஆனாலும் எதையோ ஒன்றை எனக்கு கொடுக்க என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். என்னத்தை கொடுக்க போகிறார்? இதுவரைக்கும் நீ சாதாரண மனுஷனா தான் வெளிப்பட்ட, ஆனா இனிமேல் உன் வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வெளிப்படுகிறத பாப்ப, தேவ அன்பு வெளிப்படுகிறத நீ பாப்ப. அவரே கர்த்தர் என்கிறதை தேவன் உன் மூலமாய் நிரூபிக்கிற காலம் வந்திருக்கிறது. அதனால தைரியமா போ. ஆமா, கையை பிடிச்சு சொல்லுங்க, யாரு என்ன சொன்னாலும் கவலையே படாத. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? போயிட்டேருன்னு அர்த்தம். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த அடியில தேவ வல்லமை இருக்கு, மறந்துடாத. அடுத்த அடியில தேவ அன்பு இருக்கு, மறந்துடாத.
அடுத்த அடியில கர்த்தரை காண்பிக்கிற ஒரு விடுதலை இருக்கு. அதை கர்த்தர் உன்னை கொண்டு என்ன கொண்டு உலகத்துக்கு காண்பிக்க போகிற காலம் நாளை அல்ல, இப்ப வந்திருக்கு. இப்போ இப்போ இப்ப ரெண்டு கையை விரிச்சு சொல்லுங்க, ஒண்ணு இல்லதான். ஆனாலும் ஆனாலும் எதையோ கொடுக்க தேவனின் பட்சமாய் வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஒண்ணு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க? Just simply say that I have nothing in me. தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. Yet you are here to provide me with something which will be amazing to the world. என்னமோ கொடுக்க போறார். பக்கத்தில் உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, 2 அறையே கொடுத்தாலும் பரவாயில்ல, அது அவர் கொடுக்கிறது, அது சந்தோஷமே. ஆமா, எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைதான், ஒன்றும் இல்லைதான். ஆனாலும் எதையோ கொடுக்க, அதனால தான் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், எதையோ கொடுக்க தெரியாது. அது ஏன் அப்படி நிறுத்திட்டேன் அப்படின்னா, ஏன் அது அந்த அந்த வார்த்தையோட நிறுத்தினேன் அப்படின்னா, யாருக்கு தேவன் இன்னைக்கு என்ன தருவாருன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. எதையோ கண்டிப்பா கொடுக்காம அனுப்ப மாட்டான். நாளைக்கு காலை ஒரு விடியலை நீ பார்க்கும்போது தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததை நாளை உலகம் பார்க்கும்படி செய்ய போகிறா. நல்ல கவனி, உன் ஸ்தானத்துல நீ போய் எங்க நிற்கும் போது காரியம் வித்தியாசமா இருக்கிறது உன் கண்ணு பார்க்க போகிறது. அல்லேலூயா. தைரியமா ஆண்டவருக்கு நேரா பரலோகத்துக்கு நேரா கையை உயர்த்தி சொல்லலாமா, என்னுடைய ஸ்தானத்தை நீங்க மாத்திருக்கீங்க, என்னுடைய காரியம் மாறி இருக்கு, என்னுடைய நிலையை தேவனே நீர் மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் இந்த புதிய பாட்டில் 2 காரியத்தை மட்டும் அப்படி ரத்தின சுருக்கமா அதை கம்பைன் பண்ணிட்டு நான் போக விரும்புறேன். ஒரு ஆளிலையா சத்தமா சொல்லுங்க, சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறாங்க. அவங்க சங்கிலிகளினால் கட்டப்பட்டு, அதாவது 4 அடுக்கு பாதுகாப்புல இவர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறைச்சாலைக்குள்ள அவங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையில சரீரம் முழுசும் அடிக்கப்பட்டு அவங்க உடம்பு பூரா புண்ணாகி சங்கிலிகளினால் தொங்க விடப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கால்களை கீழே ஊனுவதற்கு கூட அவங்களுக்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராத்திரி நேரம் ஆயிருச்சு, அந்த சிறைச்சாலை அமைதியா இருக்கு, எல்லாரும் மௌனமா இருக்கும் போது இந்த 2 பேர் மாத்திரம் ராத்திரி இனி எல்லாத்தையும் கையை கட்டிவிட்டான், காலை கட்டிவிட்டான், ஒரு பக்கம் வலி தாங்க முடியல, ஒரு பக்கம் என்ன பண்ணேன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுனாங்க, எல்லாத்தையும் கட்டின இந்த பயலுக எங்க நாவை திறந்து விட்டானுங்கன்னு சொல்லிட்டு மௌனமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சட்டுதையில ஒரு பெரிய அசைவு உண்டாகி சிறைச்சாலையினுடைய கதவுகள் தானா திறந்துக்குச்சு. ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீ என்ன பார்க்கணும். நீ எந்த சூழ்நிலையில நீ கட்டப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட பேசுற கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, மௌனமா மௌனமா பாட ஆரம்பிச்சிரு. என்ன பண்ண ஆரம்பிச்சிரு? நான் பாட்டு பாடி ஆண்டவர் கேட்க விளங்கும் அப்படின்னு நீ பேசுறது எனக்கு புரியுது, உன்னுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரலையில சத்தமா சொல்லுங்க. பவுலும் ஷீலாவும் பெரிய பாடகர்களான்னு எனக்கு தெரியாது. பவுலும் ஷீலாவுக்குள்ள அந்த அடிப்பட்ட ஒருத்தன் அவன் மூஞ்சா குத்திருப்பான், வாயில பல்லு போச்சா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, முகமெல்லாம் வீங்கி தான் கடந்திருக்கும், வாயை திறக்கிறது கூட யோசிச்சிருப்பான். ஆனாலும் பரவாயில்ல, நடக்கிறபடி நடக்கட்டும்னு கர்த்தரை துதிச்சு பாட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சங்கிலிகளுடைய கட்டு பூரா இருந்துருச்சு. இவங்களை கர்த்தர் விடுவிச்சு விட்டுட்டு சிறைச்சாலைகளை பூரா திறந்து விட்டுட்டா. நல்ல கவனிக்கணும், உங்க உள்ள இருந்தவன் எல்லாரும் ஓடி போயிருக்கலாம், ஒருத்தனையும் ஓடவும் கர்த்தர் விடல. இவனுடைய பாட்டுல இவங்களுடைய ஆராதனையில அத்தனை பேர்த்தையும் கர்த்தர் கட்டி உட்கார வச்சிருந்தா. ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இன்னும் கூட ஒரு படி மேல போகிறேனே, நீங்க நல்லா கவனிக்கணும். இவங்களுடைய பாட்டு சத்தத்தை கேட்டு அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து விட்டா, சங்கிலிகள் எல்லாம் தெரிச்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல அத்தனை பேர்த்தையும் ஒரு அயர்ந்த நித்திரைக்குள் ஆக்கி வச்சிருந்தார், எவனும் தப்பிச்சு போல. ஒரு சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா புரியலையா? நான் இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உன் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, நோ மேட்டர் வாட் இட் இஸ், நீ எங்க சிக்கி இருந்தாலும் சரி, மாய திறந்து பாட மட்டும் ஆரம்பி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
பாட மட்டும் ஆரம்பிங்க. ஒரு அலையிலே சத்தமா சத்தமா. என்ன பாட்டு? என்ன பாட்டு? அது தெரிஞ்சா நாங்க ஏன் பாஸ்டர் இங்க இருக்கிறோம், அங்க வந்திருப்போம்ல. புரியுது. வாயை திறந்துட்டேன்னு வச்சுக்கேன். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல வாயத்தர வாயத்தர அப்படி சொல்லுங்க, வாயத்தர. நீ மௌனமா இருக்கிற வரைக்கும் கட்டில தான் இருப்ப. வாயத்தர எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? எல்லாத்தையும் தேவன் மாற்றுவதற்கு தான் கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. எல்லாம் மாற போகிறது. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, மௌனமா வாயத்தான் திறக்கணும். என்னதான் திறக்கணும்? வாயை திறந்தா காரியம் மாறும். ஆமா, வாயை திறந்தா காரியம் மாறும். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்தா காரியம் மாறும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மௌனமா இருந்த காலம் போதும். பாஸ்டர், எங்களுக்கு இது தெரியவே இல்லையே, இதுவரைக்கும் வாயை திறக்க நாங்க அப்படியே இருந்தோம். நான் சொல்ற வாயை திற. நீ கத்தி கூப்பாடு போடுறதுக்கு, நீ ஆரவாரிக்கிறதுக்கு, கட்ட கட்ட வார்த்தையா பேசுறதுக்கு அதுக்கு இல்ல. ஆண்டவர் சொன்னது வாயை திறன்னு சொன்னது. என்ன பாரு, கையை விரிச்சுக்கோ, பாடு, என்ன துதி, மீதியை நான் பார்த்துக்கிறேன்றார். ஒரு அல்லையிலே சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தன்னை காண்பித்த கர்த்தர் இன்னைக்கு தன்னை காண்பிக்கிறது மாத்திரம் அல்ல, உன் வாயில துதியின் பாட்டை வச்சுட்டு உலகத்தை தன் பட்சமா இழுத்து கொண்டே போயிடுவார். அதுக்குத்தான் கர்த்தர் வாயை தரேன்றா. சத்தமா சொல்லுங்க. நீ உன்னை உலகம் எந்த காரியத்துல உன்னை கட்டி வச்சிருந்தாலும் சரி, எதுவும் இனி உன்னை கட்டி அழிக்க முடியாது. நீ அந்த கட்டுக்குள் இனி இல்லை. மெதுவா பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, உன் கட்டை இயேசுவின் நாமத்துல நான் அவிழ்த்து விடுகிறேன். உன் வாயின் கட்டை நான் அவிழ்த்து விடுறேன். வாயத்தர, பாடு, பேசு, அற்புதம் நடக்கும். அதுக்கு தான் உன்னை கர்த்தர் கூப்பிட்டிருக்கார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருடைய வாயை திறந்து விட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருடைய கட்டை அவுத்து விட்டேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கட்ட அவிழ்க்கப்பட்ட இந்த கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதையா வருமே தவிர ஒரு நாள் அழிஞ்சு போகிற கழுதையா வராது. ஐயையோ, இந்த மனுஷனுடைய வாயை அவுத்துட்டேனே, ஐயையோ இந்த மனுஷனுடைய கட்ட அவுத்துட்டேனே, ஐயையோ இது என்னமா போய் முடியுமே. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ வேலை அவுத்து விட வேண்டியது, ஆண்டவருடைய வேலை சவாரி பண்ண வேண்டியது. ஆமென். இயேசு கழுதை மேல ஏறிட்டாருன்னா கழுதை ராஜா மரியாதையோட பா. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. அது வரைக்கும் தலையை குனிஞ்சிட்டே போன கழுதை இப்ப அப்படி நிமிர்ந்து போகுது. ஏன் போது? இதுவரைக்கும் கல்லிலையும் முள்ளிலையும் மேட்டிலையும் நடந்த கழுதை இப்போ ஐயோ கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கு, பார்த்து பார்த்து வைக்குது, பார்த்து பார்த்து வைக்குது. ரல்லையிலே சத்தமா சொல்லுது. கீழே பார்க்குது, சுத்தி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பார்க்குது. ஏன் இந்த கணம் ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? கட்ட அவுத்து விட்டதுனாலயா? இல்ல, கட்ட அவுச்சது என்னமோ உண்மை, ஆனா மேல ஏறினவர் வேற. ஆமென். இயேசு ஏறிட்டா காரியம் மாறிடும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் இப்படி நம்புறேனே, இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது என் ஆண்டவர் உன் மேல ஏறி இருப்பார். அல்லேலூயா. ஆமா, நீ போகிற எல்லா இடத்திலேயும் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் கொடுக்கப்படும். நீ நிறுத்தப்பட வேண்டிய ஸ்தானத்தில் நீ நிறுத்தப்படுவ. இதுவரைக்கும் உனக்கு மறுக்கப்பட்ட சகலவற்றையும் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு காட்ட வைத்து உன் கையில கொடுக்க போகிறார். ரெண்டு கையை விரிச்சு, ஐ எம் ரெடி லார்ட், லெட் மீ ரிசீவ் இட். நான் ரெடி ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கிறேன்னு சொல்லுங்களேன். சொல்லித்தான் பாரு, சொல்லித்தான் பாரு. நான் ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மை அழைத்தவர் அது சத்தமா தான் சொல்றது. என்ன உள்ளவர்? என்ன உள்ளவர்? இதுவரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் ஒவ்வொரு அடியிலையும் ஒன்னும் இல்லதான், ஒன்னும் இல்லதான், ஒன்னும் இல்லதான். ஆனா எதையோ ஒன்றை தேவன் எனக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுமக்க கூடாததை இதுவரைக்கும் சுமந்துட்டு இருந்தேன், இப்ப அது இறங்கிடுச்சு. இப்ப நான் சுமக்கக்கூடிய ஒருவர் என் மேல வந்துட்டா. அவர் என்னைக்கு ஏறிட்டாரோ அதுக்கப்புறம் என்னுடைய பாதை வேற, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்தானம் வேற, அதுக்கப்புறம் என்னுடைய ஜெயம் வேற, அதுக்கப்புறம் என்னுடைய நிலை வேற. ஆமா, சத்தமா சொல்லுங்க.
கடைசியா வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நீங்க வரணும். வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை அப்படியே நீங்க வாசிச்சுட்டு எல்லாரும் எழும்பி நிற்கணும். இந்த பகுதியை வாசிச்சுட்டு எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். இப்ப யோவானை உங்கள் நடுவில் காண்பித்து நான் இந்த பகுதியை நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். யோவானுக்கு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்க எனக்கு இப்போ வாசிக்கணும். வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கீழே வாசிங்க. 4ஆம் வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகியவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். கீழே போங்க. 10ஆம் வசனம். சீக்கிரமா போங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். 11ஆம் வசனம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்குள்ளும் அனுப்பு என்று விளம்பினது. 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். கடைசியா ஒண்ணு இல்லதான், ஆனால் எதையோ எனக்கு கொடுக்க. யோவான் நல்லா கவனிக்கணும். இவனுடைய ஊழியத்தை முடிச்சிடலாம், இவனை அழிச்சிடலாம், இவனை பட்டணத்தை விட்டு, அதாவது அவனுடைய தேசத்தை விட்டு அவனை என்ன பண்றாங்கன்னா விலக்கி வைக்கிறாங்க. ஊரு, அதாவது நாடு கடத்தல். இவனை நாடு கடத்தி பத்மு என்கிற ஒரு தீவுல கொண்டு போய் இவனை போடுறாங்க. இந்த தீவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நம்முடைய பெருவிரலை கூட வைக்க இடம் இல்லாத ஒரு இடம் அந்த பத்மு தீவு. உட்கார முடியாது, படுக்க முடியாது, நடக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். எந்த இடத்துல காலை வச்சாலும் கீழே விழுந்தா சரீரம் பூரா செதஞ்சு புண்ணாயிரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவனை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, இவனை அங்க போய் அவன் கடந்து சாகட்டும்னு சொல்லி கொண்டு போய் போடுறாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, இவனை என்ன நினைச்சான், நம்முடைய நாள் முடிஞ்சிருச்சு, நம்முடைய காரியம் முடிஞ்சிருச்சு, இனி அந்த இடத்துல காலை வைக்க முடியாம அங்கங்க விழுந்து சாக போறோம், ஆண்டவரே சீக்கிரமா நீங்க எடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கூட ஜெபிச்சிருக்கலாம், தெரியாது. ஆனா நடந்தது என்ன, என்னுடைய ஆண்டவர் இவன் அங்க பிரிச்சு கொண்டு போனதுக்கு காரணமே இயேசுவின் வருகையை, இயேசுவின் சபையை குறித்த திட்டத்தை, இயேசுவினுடைய நாளிகையை, தேவனுடைய வல்லமையை உலகத்திற்கு காண்பிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் இந்த யோவானுடைய கண்களை கத்த திறந்தார். எங்க உட்கார்ந்து எழுதினா, எப்படி எழுதினான்னு தெரியல, ஆனா நல்லா கவனிக்கணும். அதற்கான ஒரு காரியத்தை என் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்து இந்த மனுஷனை கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தை பயத்திற்குள் வைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன் இந்த வார்த்தை நான் பேசுறேன் அப்படின்னா, ஒண்ணு இல்லதான், நான் செத்து போவதற்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு என்னுடைய ஆண்டவர் உலகத்தை தன் பக்கமாய் அவருடைய வருகைக்கு திருப்ப முடியுமானால், சபையே உன்னிடத்தில் என்னிடத்தில் ஒன்று இல்லதான், ஆனால் உன்னை கொண்டு என்னை கொண்டு உலகத்தை தன் பட்சமாய் திருப்புவதற்கு எழுந்திரு என்று அழைக்கிற ஒரு அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு சபைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதி சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை இன்னைக்கு ஆறுதல், ஆயத்தம் இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா இப்போ என்னுடைய ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, உன்னிடத்தில் ஒண்ணு இல்லதான், ஆனால் நான் வரப்போகிறேன் என்கிறதை உன்னை கொண்டு உலகத்திற்கு காண்பிப்பதற்கு சபையே எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை தட்டி கொண்டிருக்கிற காலம் எது? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
இந்த வசனத்தை வாசிச்சுட்டு என்ன சொன்னேன்? எழுந்துட்டோமா? ஏன் பாஸ்டர் இது சொல்லி முடிச்சுட்டு எழும்ப சொல்லியிருக்கலாமே? அப்பா வாசலுக்கு வந்துட்டார். உன் ஓட்டத்தை துரிதப்படுத்தலைன்னா என்னை உலகத்தை பிடிக்க முடியாது. நீ உட்கார்ந்து இருந்தது போதும், நீ அடங்கி கிடந்தது போதும். எழுந்துட்டேனா உலகத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்துருவா. எழுந்துட்டேனா உன் தெருவை தேவன் உன் கையில் கொடுத்துருவா. எழுந்துட்டேனா இந்த தேசத்தை தேவன் உன் கையில கொடுப்பா. நீ எழும்பாத வரைக்கும் ஒன்று நடக்க போகிறதுல. இயேசு வருகிறார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை வாசலுக்கு வந்து விட்டது. எந்த நாளிகையிலும் அவர் வரலாம். எப்படி வருவார் தெரியாது. ஆயத்தமாயிரு, ஆயத்தப்படுத்து. இது காலம். ஒரு நிமிஷம் அப்படியே கையை பிடிச்சிட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இதை சொல்றோம். தெரியாது, தெரியாது. ஆனா உன்னை கொண்டு நான் இப்படி நம்புறேன், நம்முடைய சபையை கொண்டு பாதாளத்தை கொள்ளையடித்து பரலோகத்தை நிரப்புவதற்கு தேவன் சபையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரம் அது. என் ஆண்டவருக்கு ஒருத்தர் தேவை. நான் இப்படி சொல்றேன், என் ஆண்டவருக்கு இந்த சபை தேவை. ஆமா, அவருடைய வருகையை பறைசாற்ற ஒன்னே இல்லை தான் பாஸ்டர். இதை சொல்றதுக்கெல்லாம் எங்களிடத்துல ஒன்னே இல்லை. Don't worry about anything. உன்கிட்ட ஒண்ணு இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும், தெரியாது இருக்கிற ஒருவர் உன் கூட இருக்கிறான்னு எனக்கும் தெரியும், உன் கூட இருக்கிறான்னு உனக்கும் தெரியும். உன்னுடைய வேலை சும்மா நட. ஆமென். ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? வரலையிலே சத்தமா முடியுமா முடியாதா? எழுந்தா வாழலாம், எழுந்தா வாழலாம். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒத்துக்க, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஆனாலும் எதையோ கொடுக்க. ஒரு அல்லையிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நிக்கிற எல்லாத்துடைய கையிலையும் தேவன் எதையோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாத்திரம் என்னதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா நாளை காலை ஒரு விடியலை நீ பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போகும்போது காரியம் மாறி இருக்குங்கிறத உன் கண்ணு பார்க்கும். ஆமா, சீக்கிரமாய் வருகிறார். வரப்போகிறவர் உன்னை கொண்டு எதையாக சாதிக்காம உன் ஓட்டத்தை முடிக்க மாட்டார். ஆமா, இப்படி சொல்லு, என்னை கொண்டு எதையோ செய்ய போகிறார், என்னை கொண்டு எதையோ செய்ய போகிறார். சத்தமா சொல்லு, என்னை கொண்டு, என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு எதையோ செய்ய போகிறார். அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். கை அப்படியே பரலோகத்துக்கு நேரம் உயர்த்துறேன்னு என்ன பாரு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஏன் போராட்டம் தெரியுமா? ஏன் கஷ்டம் தெரியுமா? ஏன் சாத்தான் உன்னை தடுத்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஏன் உன்னை நச்சிட்டு இருக்கான் தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கைய இன்னைக்கு வித்தியாசமா காமிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? எல்லாரும் உன்னை காரி துப்புற நிலைமைக்கு உன்னை கொண்டு போனான் தெரியுமா? ஏன்னா ஒரு காரியத்தை தெளிவா தெரிஞ்சுக்க, இதுக்கு பின்னையத்துல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிதைக்கப்படுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தப்படுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுங்கி போறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு செயல் இழக்கிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கூனி போய் மூலையில உட்காரையோ, அவ்வளவுக்கு அவ்வளவு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை குறித்த என்னுடைய திட்டம் பெருசு, அதை அவன் உடைக்க பார்க்கிறான். நீ எழுந்து வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். வா வா, எழுந்து வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு தேவன் பிரமிக்கிற காரியத்தை செய்வா. ஆமென், ஆமென். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு பாடு இதனாலதான், இவ்வளவு அவமானம் இதனாலதான், நீ கூனி போனது இதனாலதான், நீ செயலிழந்தது இதனாலதான். சாத்தானுக்கு உன்னை விட்டுட்டா பரலோகத்தை நிரப்புவேன்னு தெரியும். அதனாலதான் உன்னை அவமானப்படுத்தி மூலையில உட்கார வச்சான். எழுந்துரு, வெளியே வா. இயேசு வருகிறார், உன்னை கொண்டு சாதிக்க விரும்புகிறார். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அதி சீக்கிரத்தில் அவருடைய வருகை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஓட வேண்டிய ஓட்டம் பெருசா இருக்கு, நிக்க வேண்டிய ஸ்தானம் வேறையா இருக்கு. ஆமென். எழுந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னை விட சிறந்த ஒரு பாத்திரத்தை பூமியில யாரும் பார்க்க முடியாது. நான் நம்புறேன். அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு சபையை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா.
தைரியமா சொல்லு. ரெண்டு கையை விரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன உத்தரவாதம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட தேவ சமூகத்தில் ஸ்நானம் பெற்ற இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் யோபு 1:10 வாசிக்கிறோம். யோபுவை பார்த்து சாத்தானுடைய சாத்தான் யோபுவை பார்த்துட்டு மிரண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். என்னென்ன சொல்றான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான சகலவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர் அல்லவோ, அதை பிடுங்கி பாரும், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னு பாருன்றான். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, உன்னையும் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் ஏற்கனவே வேலி அடைத்திருக்கிறார். அவர் தொடாம அதை அவன் பிடுங்கவே முடியாது. தைரியமா அதை அவர் அனுமதிக்காம இதை தொடவே முடியாது. அதுதான் உண்மை. அப்படி அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க யோபுவினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவன் நிற்கும் போது கூட தடுமாறி தான் அவன் நிற்கிறான். ஆனா கடைசியில் அவன்கிட்ட பேசிட்டு என்னுடைய ஆண்டவர் அவன் தலையெழுத்தை மாத்துகிறான். தொலைஞ்சு போன எல்லாத்தையும் திருப்ப கொடுத்துட்டு அவனை வித்தியாசம் உலகத்துக்கு தூக்கி நிறுத்துறா. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? உனக்கு தெரியாது நம்முடைய நிலைமை என்னன்னு, உனக்கு புரியல. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தைரியமா ரெண்டு கையை விரைச்சு எப்பவுமே குடும்ப ஜெபம் பண்ணும்போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, நீர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிற, இதை மீறி உன்னை என் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி பாரு. சாத்தா உன்னை கண்டு நடுங்கத்தான் ஆரம்பிப்பான். நம்ம இதை சொல்லல, இதை தவிர மற்றது பூரா சொல்றோம். உன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்தவர் பொய்யானவர் அல்ல. உன்னுடைய சரீரத்தை சுற்றிலும் வேலி அடைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. உனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்தவர் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர் அல்ல. ஆமென். இதை சொன்ன கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவனும் இல்லை. ஆமா ஆமா, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கையை பக்கத்தில் உள்ளவங்களை பிடிச்சு சொல்லுங்க, உன் வீட்டை வேலி அடைச்சிருக்காரு, உனக்கு தெரியலையா? உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் வீட்டையும் வேலி அடைச்சிருக்காரு, தெரியலையா உனக்கு? எழுந்துரு, சாதிப்ப. இந்த வேலியை ஒருத்தரும் பிடுங்கி போட முடியாது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஆமா, உன் வியாதிங்கிற அடிமைத்தனம் உன்னை முடக்கிருச்சு. அவுத்துட்டு வெளியே வா, அவர் யாருன்னு காட்டுவா. ஆமா, உலகம் உன் காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, நீ முடிஞ்சிட்ட, நீ அவ்வளோதான், உன் காரியம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ எழும்ப முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ அது இதுன்னு ஓடுன, என்னத்தை சாதிச்ச, சபைன்னு நின்று என்னத்தை பெற்றுக்கொண்ட, ஜெபன்னு ஓடுன, என்னத்தை பார்த்த. இப்போ ஆண்டவர் சொல்லுவா, எல்லாத்தையும் பேசினவங்க எல்லாத்தையும் மறந்துரு, என்னை மட்டும் பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுகிறவரா வந்திருக்கா. எழும்பு, நட, கர்த்தர் காரியத்தை செய்யட்டும். உன்னை கொண்டு சாதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை கொண்டு தேவன் சாதிக்க திட்டமிட்டதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா ஆமா, என் மொழியில சொல்லவா, எந்த கொம்பனும் உனக்கு முன்னாடி நின்று ஜெயிக்க முடியாது. ஆமா, அப்படி வா. ஏன்? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏனா ஏனா என்னை முன்னாடி காட்டும் போது என்னை மறைச்சிட்டு பின்னாடி நிற்கிற தன்னை காண்பிக்கிறவனுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்துல உன்னை பார்த்த எல்லாத்துக்குமே ஒன்று தெரியல, நீ யாரு, உனக்குள் இருக்கிறவர் என்னன்னு தெரியல. ஆனா இன்னையிலிருந்து தெரியும் நீ யார், உனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவருங்கிறத உலகத்திற்கு தேவன் காண்பிக்க போகிற காலம் வந்துருச்சு. Are you ready? ரெடியா? ரெடியா? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? சத்தமா சத்தமா தேவ பிரசன்னத்தில் நிக்கிற நீங்க ஒரு முடிவெடுங்க. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் விரிச்சு சொல்லுங்க, என்னிடத்துல ஒன்றுமில்லை தான், ஆனாலும் எதையோ கொடுக்க, எதையோ கொடுக்க இன்னைக்கு நீர் வந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லு, ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அப்படி கண்ணதுற ரெண்டு காசு காணிக்க பெட்டியில காணிக்க போட்ட ஸ்திரீ அது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இயேசு அதை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, எல்லாவனும் போட்டான். ஆனா இந்த ஏழை தாய்
தனக்கு அடுத்த நிலைமைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலையில தனக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டான்னு சொல்லி காமிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இயேசு காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உலகம் அதை மறக்கவே முடியாது. ஆமா ஆமா ஆமா. நீங்க என்ன வித்தியாசமா பாக்குறீங்க. உன்கிட்ட உள்ள எதையோ ஒன்ற ஆண்டவர் உலகத்தை காட்ட போகிறார். ரெடியா? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. Don't worry about the past. நேத்து என்ன நடந்துச்சு, முந்தா நாள் என்ன நடந்துச்சு, don't worry. இன்னைக்கு it is a new day with a new beginning. நாளைக்கு காலையில் என்ன நடக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஏதோ வித்தியாசமா என்னை கொண்டு கர்த்தர் காண்பிக்க போகிறான். I am going to shine as a light. நான் உலகத்துக்கு என்ன நான் வித்தியாசமா காண்பிக்க போறேன். அப்படிங்கிறதுனால ஏதோ கோட் சூட் போட்டு காட்ட போறேன்னா கிடையாது, கிடையாது. I'll be an ordinary person, but when I walk out, the world will see the difference in me because I am a difference maker. அம்மா, உலகத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி காண்பிக்கிறவன். சொல்லு சொல்லு, நெஞ்சில தட்டே சொல்லணும், என்னை கொண்டு தேவன் எதையோ செய்ய போறார். நான் இனி மறைஞ்சிருக்கிறவன் அல்ல, தேவன் என்னை காண்பிக்க போகிறார். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? Don't carry your past upon your head. கடந்து போனது கடந்த காலத்தும் தலையில சுமந்துட்டு போகாத. Just simply walk. லலிலே சத்தமா சொல்லுங்க. ஒன்றுமில்லைதான், ஆனாலும் எதையோ கொடுக்க. திரும்பவும் அதே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட நிறுத்துறேன். ஒன்றும் இல்லை தான். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி காண்பிக்கிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர். எல்லாரையும் வித்தியாசமாய் காண்பிக்கிறவர். ஒன்றை வித்தியாசமாக காட்டுவா, ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக காட்டுவா. உன் வீட்டுக்குள்ள, உன் தெருவில், உன் சபையில், உன்னுடைய பட்டணத்தில், உன்னுடைய தேசத்தில், உன் மாநிலத்தில், உன் வேலை ஸ்தலத்தில், உன் பள்ளியில், உன் கல்லூரியில் உன்னை வித்தியாசமாக காட்டுவா. உன் தலை இனி வித்தியாசமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது உன் கண்ணு பார்க்க போகிறது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, தைரியமாக எழுந்துற. உன் ஊழியம் மாறப்போகுது, உன்னுடைய குடும்ப ஸ்தானங்கள் மாறப்போகிறது. தொலைச்சு போட்ட எல்லாத்தையும் தேவன் மறுபடி மாற்றி கொடுக்க போகிறான். அவருடைய வருகைக்கு முன்பு நான் இப்படி நம்புறேன், உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாம உன் ஓட்டத்தை முடிக்க மாட்டான். அவருக்கு தேவை நீதான், சபைதான். அதை தூக்கி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? காரியத்தை நடப்பித்து கொடுக்கத்தான். நாடு கடத்தப்பட்டவன் தான் யோவான். அவனை கொண்டுதான் ஒரு வெளிப்பாடு. நீ தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷன் தான் நீ. ஆனா உன்னை கொண்டுதான். நோவாவுடைய மனைவியோ பிள்ளைகளோ ரட்சிப்பை பார்க்கல, தெரியல. இவன் ஒருத்த மட்டும் கர்த்தரோட நின்னா, இவன் நிமித்தம் அவன் முழு குடும்பமும் உள்ள. இயேசுவின் நாமத்துல நம்ப. உன் நிமித்தம் ஒரு கூட்டம் உள்ள. உன் நிமித்தம் நரகத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கிரியையை உன்னை கொண்டு தேவன் செய்வான். பரலோகத்தை ஒரு கூட்டத்தினால் நிரப்புவா. If you are ready to walk with Jesus, he is ready to walk with you. அவரோடு வேலை செய்ய நீ ரெடினா, உன்னோட வேலை செய்ய அவர் ரெடி. எத்தனை பேர் நான் ரெடின்னு சொல்ல போறீங்க? ரெடியா? Are you ready? ரெடியா இருக்கிறவங்க கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்து. நான் ரெடி ஆண்டவரே, let me walk with you and I want you to walk with me. நீங்க என்ன கொண்டு வேலை செய்யுங்க, நான் உம்மோடு இணைஞ்சு வேலை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். எழும்பிட்டேன்னு வச்சுக்க, உன்னுடைய ஓட்டம் வித்தியாசமா மாறு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு நேரம் எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை தான், அது திரும்ப திரும்ப சொல்ல, என்கிட்ட ஒன்றும் இல்லை தான், ஆனால் எதையோ எனக்கு கொடுத்துருக்கிறேன். ஒன்றும் இல்லை தான், ஆனால் எதையோ கொடுத்துருக்கிறேன். ஏதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. அதை இந்த உலகம் காணும்படி நான் இனி நடந்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றித்தாங்க. என்னுடைய ஜெயத்தை, என்னுடைய வீட்டை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய ஸ்தானத்தை கர்த்தாவே நீங்கள் உயர்த்தி கொடுங்க ஆண்டவரே. இனி நான் நீர் விரும்புகிற வண்ண நான் வாழ விரும்புகிறேன், என்னை எழுப்புங்கன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை நடத்துகிறோம். நேசிக்கிறவரே, இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபித்திருக்கிற இந்த காலங்களில், நீர் வாசலின் அருகாமையில் வந்து நிற்கிற இந்த காலங்களில், நீ சிலுவை
சிலுவையில் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் வீணாய் விடாதபடிக்கு தகப்பனே, எங்களை பிடித்த கத்து எங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை பிடிங்கப்பா. பரலோகத்தை ஆண்டவரே உம்முடைய கூட்டத்தினால், ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களினால் நிறைப்பதற்கு, இந்திய தேசத்து ஜனங்களினால் நிறைப்பதற்கு ஆண்டவரே நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க, உம்மோடு கூட செயல்பட நாங்க ஆயத்தம். ஆண்டவரே எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்கிறதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் எதையோ கொடுத்து தகப்பனே, எங்களை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற இந்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். சாதிக்க பலன் தாங்க, ஜெயிக்க அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவருடைய நாம மகிமையுடைய பலன் தாங்க. விடுதலையினால் மறைச்சு நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.